ஹலோ ஆல், வெல்கம் டு கேபிட்டல் லெத்தோஸ். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸை பத்தி பார்க்க போறோம். ரீசெண்டா இந்தியாவோட பெர் கேபிட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் இல்ல. இந்த நியூஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்தியன் எக்கானமியை பத்தி இது நிறைய விஷயத்த சொல்லுது. இந்த பெர் கேபிட்டல் இன்கம் பத்தி சிம்பிளா இப்ப பார்க்கலாம். வாட் இன்க்ரீஸ்ட்? பெர் கேபிட்டா நெட் நேஷனல் இன்கம் ஹவ் பின் இன்க்ரீஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஏர்னிங்ஸ் போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியுமா? கரெக்டா 8.7% லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் ரீசெண்ட் நியூஸ். ஒய் இட் மேட்டர்ஸ்? இது ஏன் முக்கியமான விஷயம் தெரியுமா? இது வந்து 3 விஷயங்களை பத்தி இது வந்து நல்லா சொல்லுது. ஃபர்ஸ்ட், பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ப்ரொடக்டிவிட்டியுமே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. தேர்ட், நம்மளோட பர்ச்சேசிங் பவரும் அதிகமா இருக்கு. இப்ப இதனால நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிசினஸ் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இப்ப நல்லா சேவ் பண்ண முடியுது. பத்தாவதுக்கு இப்ப எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே நிறைய சேவ் பண்றதுனால ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும், பர்ச்சேசிங் பவரும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்தியா வந்து குரோத்ல இருக்கு. பட் வெயிட், ஆவரேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரியாலிட்டி. நீங்க ஆவரேஜை மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனா இது வந்து ஒரு தனிநபரை ஒன்றும் வச்சு அசஸ் பண்றது இல்லை. இந்தியாவில சம்பாதிக்க எல்லாத்தோட அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன் தான் போடுறாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்யூரேட்டா இருக்காது. எதனாலன்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள வச்சு சொல்றேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து 1 lakh ஏர்ன் பண்றாரு. நீங்க ஒரு 5 பேர் இருக்கீங்க. அதுல 4 பேர் வந்து 10,000 ரூபாய் தான் ஆட் பண்றாங்க. டோட்டலா 1,40,000 டிவைட் பை 5 போட்டா 28,000 கிடைக்குது. இது வந்து அந்த 1 lakh விட கம்மி அமௌண்ட் தான். பட் மிச்சம் 4 பேரை விட ஒரு ஜாஸ்தி. அதுதான் இப்ப இந்தியால நடந்துட்டு இருக்கு. இதனால growth இல்லையான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல, growth இருக்கு. எப்படின்னா இப்ப பெர் கேபிட்டா இன்கம்னாலதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆல, இப்ப ஐடி செக்டாருமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க 2 பேருக்கும் வந்து ஃபண்டிங் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் தருது. அதனால ஃபினான்ஷியல் செக்டாருமே இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப எல்லார் கையிலும் காசு நிறைய இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸும் நிறைய போகும். ஓவரால் கவர்மெண்ட்டுமே இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. வாட் இட் மேட்டர்ஸ் ஃபார் யூ அண்ட் மீ? இப்போ வந்து டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல வந்து ஜாப்ஸ் வந்து விசிபிளாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கூட கீ செக்டார்ஸ்ல வந்து லேக்ஸ்ல பே பண்றதுக்கு ஆல்ரெடியா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷனுமே ஜாஸ்தியா இருக்கு. மிடில் கிளாஸ் வந்து இப்ப நல்லாவே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டனால மிடில் கிளாஸ் இன்வெஸ்டிங்கும் நிறைய பண்றாங்க, கன்சியூமும் நிறைய பண்றாங்க. கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டனால இந்தியாவில மேஜர் செக்டர் வந்து மிடில் கிளாஸ் தான். அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே இப்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இந்த 8.7% ஜம்ப்னால எல்லாருக்குமே பயன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இப்ப இந்தியா வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி டாப்க்கு போயிட்டு இருக்கு. மேக் ஷூர் யூ ஆல்சோ ஆட் ஆன் இட். அண்ட் நாங்க குளோபல் ஃபினான்ஸை சிம்பிளா புரியுற மாதிரி எடுத்துட்டு வரோம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.